உற்சாகமான காலை வணக்கம் அதிபர் அவர்களுக்கும் மற்றும் திருமதி வாணி நடாமோகன் அவர்களுக்கும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் என் இனிய காலை உற்சாகமான வணக்கம். என் தாய்க்கும் நான் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் சமூக ஒருங்கி சபை வலியுறுத்தும் 2025 ஆண்டு இந்த ஆண்டாகவும், இம்மாதம் புலம்பெயர் உலக தமிழ் சிறுவர்கள் எழுத்தாளர் வாரத்திற்கான 3வது நாளாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினம் அதற்கு ஆதரவு கரம் வழங்குபவர்கள் இங்கிலாந்திலிருந்து சங்கவி மற்றும் சாகித்யா அவர்கள். நேற்றைய தினம் துவாரகீஸ், வேதிகா, விதுஷா, கவிக்கு அவர்களும், 1ஆம் தேதி தவமலர் கவிராஜன் அவர்கள், ஜதீசன் மற்றும் வாகீசன் அவர்கள் நெதர்லாந்தில் இருந்தும் இணைந்திருந்தார்கள். இன்றைய தினத்துக்கான பொறிச்சொல் தையல். அதன் பின்னர் தினக்கவி. நேற்றைய தினம் நகுலவதி திலதேவன் அவர்களுடைய செய்தி இன்றைய தினத்துக்கானது. அதையும் நான் ஒளிபரப்பிக் கொண்டு தினக்கவி, அதன் பின்னர் சேகர் அவர்களின் இன்றைய தினம் இணைந்து கொள்வது வேறு என்று அவரது தலைப்பு இருக்கிறது. அதன் பின்னர் நேரம் இருப்பின் நாங்கள் ஏதாவது அந்த இடைவெளியில் ஏதாவது செய்து கொள்வோம். சிவதர்ஷினி ராகவன் அவர்களின் இன்றைய தினம் கேள்விச்சரம் நிகழ்ச்சியும் இன்றைய தினம் இடம்பெறும் என்று உங்களிடம் கூறிக்கொண்டு, சமய கிறிஸ்தவ நற்சிந்தனை, மும்மத சிந்தனைகள், பொது சிந்தனைகளோடு காலையில் இணைந்து கொள்பவர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்பான இனிய காலை வணக்கம் தமிழரக்கா. உற்சாக வணக்கம் செல்வி நித்யானந்தன் அவர்களே. இப்போது மும்மத சிந்தனை நேரம். ஜானடேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் பாலினி தோமலர் கல்விராஜன். வணக்கம். அடுத்த இன்றைய நிகழ்வை நடத்தி கொள்ளும் தோபாலினி செல்வி நித்யானந்தன், அதிபர் நடாமோகன், கலைவாணி மோகன், அனைத்து பாமோர்களுக்கும் எனது இயங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நன்றி மன்று ஜானடேசன். எனது ஆக்கம் என்று 1919 பாஸ்கா காலத்தில் 7ஆம் வாரத்தின் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை கிறிஸ்தவ நற்சிந்தனை. இறைவேண்டல் இறைவனுக்கும் பக்தனுக்கும் இடையே உறவை பலப்படுத்துகின்றது. தந்தையுடன் இருந்தவர் வந்தவர் ஜேசு. நானும் தந்தையும் ஒன்றே என்றவர். தன் தந்தையோடு உறவை பலப்படுத்தினர் ஜேசு. கொடுக்கப்பட்ட பணியின் நிறைவில் உருவானது. ஜேசு நிறைவேண்டல் தனக்காக அல்ல, அவர் வேண்டல் தன்னில் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்காக, அவர்களின் ஒற்றுமைக்காக தந்தையிடம் மன்றாடினார். நாமும் நம்முடைய வாழ்வில் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை சரிவர செய்து இறைவனின் மாட்சிமையில் விளங்க நாம் சாட்சிகளாய் வாழ்வோம். நமக்காக மட்டுமல்ல, நம்மோடு வாழும் அனைவருக்காகவும், முக்கியமாக இறைப்பணியில் நிறைவை காணும் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். பிரிவினை மறந்து திருமறை காப்போம். இறைமையில் இறைவன் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே. ஒரு மனதாய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போம். இறைமையில் இயேசு திருவிழம் காண்போம், பிறப்பிலும் இயேசு இறப்பிலும் காட்டி புனிதம் பெருமை செய்தாரே புனிதம் பிறன்பை. பிறந்த நம் வாழ்வில் பயன் பெற வேண்டும், பிறரை நம்மை போல் நினைத்திட வேண்டும். நன்றி வணக்கம். தவமலர் கல்விராஜன் அவர்களே. நன்றி வணக்கம் ஜானடேசன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அத்த நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம்.
ஆமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய சிந்தனைத்தோட 1686 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக இன்று இயேசு கூறுகின்றார், எல்லோரும் ஒன்றாக இருப்பது போல் நானும் தந்தையோ உம்மோடு ஒன்றாக இருக்கிறேன் என்று நற்செய்தி வென்றிருக்கிறது. வேறு அவை காணவில்லை. அதுவே நான் என்னுடைய சிந்தனையை தருகிறேன். இறை வார்த்தையின் சிந்தனையாக தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூதர் நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தரணி மீதினிலே, எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானிடர் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே என்று இயேசு காவியத்தின் வரிகள் எடுத்து எம்புகின்றது. உண்மையான ஒரே கடவுளாகிய உண்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்றும் குரல் வழி, இறைவன் என்பதற்குரிய பொருளை புரிந்து கொண்டு புகழ் பெற விரும்புகின்றவர்கள் நன்மை தீமைகளை ஒரே அளவில் எதிர்கொள்வார்கள் என்று பொருள் தருகின்றார் வள்ளுவர். கடவுளை போற்றுவதும் புகழ்வதும் நமக்கு மிகப்பெரிய நிம்மதியை தருகின்றது. அது எதையோ ஒன்றை எதிர்பார்ப்பது கிடையாது. கடவுள் நமக்கு செய்திருக்கின்ற எல்லா நன்மைகளையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்ற ஓர் உணர்வு. இன்று எதிர்பார்ப்புகளோடு புகழக்கூடியவர்கள் அதிகம். சாதாரண பதவிகளுக்கும் பட்டங்களுக்கும் மனிதரை புகழக்கூடிய பல பேர் கடவுளை புகழ்வதற்கு அவர்களுக்கு நேரமில்லை. நம் வாழ்க்கையில் எப்போதும் கடவுளை போற்றுவதற்காக நாம் நேரத்தை செலவிட வேண்டும். மனித வாழ்வு கடவுளை நோக்கியவாறு இருந்து தன் உருவத்தை பெறுகையில் மெய்யான வாழ்வளிக்கிறது என்கின்றார் மறைந்த முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்தின் இலக்கு நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வதே. அந்த வாழ்வு பயணத்தில் உண்மையான ஒரே கடவுளை ஏற்று ஆராதிப்பது நம் விசுவாசத்தின் வெளிப்பாடு. இயேசுவின் குருத்துவ சுபம் என அழைக்கப்படும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு பல செய்திகளை கற்றுத் தருகின்றது. தமது தந்தையை பெருமைப்படுத்த வேண்டும், அவரை மாட்சிப்படுத்த வேண்டும் என்பதே இயேசுவின் வாழ்வின் இலக்காக இருந்தது. எப்படியெல்லாம் இறைவனை மாட்சிப்படுத்தலாம் என்பதற்கு நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உலகில் உம்மை மாட்சிப்படுத்தினேன் என்கின்றார் இயேசு. இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கடமைகளையும் பொறுப்புகளையும் வேலைகளையும் தந்திருக்கின்றார். இது போக சமூக கடமைகளும் இருக்கின்றன. இந்த பணிகள் எல்லாம் சிறப்பாக செய்கின்ற போது நாம் தந்தையை மாட்சிப்படுத்துகின்றோம். எதை செய்தாலும் மனிதருக்காக இல்லாமல் இறைவனுக்காக செய்கின்றீர்கள் என்பதை உணர்ந்து உளமாற செய்யுங்கள் என்கின்றார் புனித பவுல் அடிகளார். தந்தை தந்த கடமைகளை முழுமையாய் நிறைவேற்றி அவருக்கு மகிமை தந்த இயேசு உலகில் தாம் எடுத்த மனித இயல்பை மகிமைப்படுத்தும்படி மன்றாடுகின்றார். நமது கோரிக்கைகளும் நமது கடமைகளில் குறைவின்றி பிறக்க வேண்டும் என்று வழிகாட்டுகின்றார். சிவமே எல்லாவற்றிலும் சக்தி வாய்ந்தது என்பதை எடுத்துரைக்கின்றார். நம்முடைய வாழ்வின் சங்கடங்கள் வருகின்ற போது அதன் வழியாக கடவுள் நம்மோடு பேசலாம். துன்பத்தின் வழியாக நமக்கு ஏதாவது ஒரு செய்தியை சொல்லலாம். அதன் வழியாக நமக்கு மீட்பு கிடைக்க வழி செய்யலாம். எனவே ஆண்டவரே, என் ஆன்மாவின் அனைத்து தேவையும் நீர். சின்னம் சிறிய என் ஆன்மாவை உம் மகத்துவமிக்க உம் நன்மைத்தினத்தால் நிரப்பி உம்மை நோக்கி வரும் சிறு துளி எம்மை உம்மோடு இணைத்துக் கொள்ளும். இயேசுவின் திரு இதயமே எங்கள் மேல் இரக்கமாயிடும் என்று வேண்டிக் கொண்டு, தேவா உந்தன் நாவிலாடும் பாடலாகவா, தேவா உந்தன் வான்புகளை பாடவரம் தான். உன்னருள் மேன்மையாய் பூமி எங்கு புன்னகை, உன் புகழ் பாடவே பொங்கி வரும் வல்லமை
மனமார வாழ்த்தையெழும் நிறையரசின் வைகரை தேவா இந்த நாவிலாடும் பாடலாகவா தேவா உந்தன் வான் புகழை பாட வரந்தா நான் எந்தன் வேலியாக என்னலம் கொண்டே நீ பூமி எங்கும் வாழும் தென்றலாகினாய் நான் எந்தன் வேலியாக என்னலம் கொண்டே நீ பூமி எங்கும் வாழும் தென்றலாகினாய் உன்னொளி காண காண உள்ள மலர வேண்டுமே உன் வழி போக போக உறவு பெருக வேண்டுமே இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே தேவா இந்த நாவிலாடும் பாடலாகவா தேவா உந்தன் வான் புகழை பாட வரந்தா நான் சிறு கணமெறியும் மொழி துகளானே நீ அதை ஏற்றி வைத்த ஒளிக்கடலானா நான் சிறு கணமெறியும் ஒளி துகளானே நீ அதை ஏற்றி வைத்த ஒளிக்கடலானா உன் பணி செய்வதிலே எந்த ஆசை தீரவே தந்தலை தியாகம் ஏற்றும் தீப வாழ்க்கை போலவே இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே தேவா இந்த நாவிலாடும் பாடலாகவா தேவா உந்தன் வான் புகழை பாட வரந்தா உன்னருள் மேன்மையால் பூமி எங்கும் புன்னகை உன் புகழ் பாடவே பொங்கி வரும் வல்லமை மனமாற வாழ்த்த எழும் நிறையரசின் வல்லமை தேவா இந்த நாவிலாடும் பாடலாகவா தேவா உந்தன் வான் புகழை பாட வரந்தா ஆண்டவர் போற்றி போற்றி என்னாலும் வாழ்க வாழ்க என்று வாழ்ந்து கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த வேண்டதை சிந்தனையில் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு வந்து வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளில் வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவளோடு எதிர்பார்த்தபடி தவறர் அவர்களுக்கும் தொகுப்பாளியாக என்று இணைந்திருக்கின்ற ஆனந்தன் அவர்களுக்கும் பல வாழ்த்துக்களையும் கூறிவிட்டபடி அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு இந்த வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ சிந்தனை தந்த ஜானடேசன் அவர்கள் நேவிஸ் அவர்களையும் வாழ்த்தியபடி செல்வி நித்யானந்தன் அவர்களை உங்களிடம் தருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மற்றவர்களை காணவில்லை. ஆம், காணவில்லை. இன்றைய தினம் இணைந்து கிறிஸ்தவ நற்சிந்தனைகளோடு இணைந்தவர்களுக்கு மிக்க நன்றி இதனை தெரிவித்துக் கொண்டு பொது சிந்தனையோடு இணைந்து கொள்பவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். தமிழரக்கா, நீங்கள் செல்வி நித்யானந்தவர்களே, என்னுடைய பொது சிந்தனை என்னென்றால் நேரத்தை நாங்கள் கவனிக்க வேணும். இது எனது சிந்தனையாக இருக்கிறது. இப்போது நாங்கள் ஒரு இடத்தில் 9 மணிக்கு ஏதாவது தொடங்க போகிறோம் அல்லது ஏதாவது நிகழ்வு நடக்க போகுதுன்னா நாங்கள் கடைசி 8:59
அந்த இடத்தில் நின்று அவர்களை மேன்மைப்படுத்துவதுதான் நல்ல பழக்கம். அது ஒரு கட்டாயம், அது செய்ய வேண்டும். ஆனா அப்படி நடப்பதில்லை, அதிகமாக நடப்பதே இல்லை. 9 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணுமெண்டா 9 மணிக்கு பிறகுதான் வீட்டை இருந்து விழிக்கிடுவார்கள். அதுதான் எம்மவர்களுடைய அதிகமான, அதாவது விதிவிலக்காகத்தான் ஒருவர் இருவர் 8:59 கண்டான கலர் சிரிப்பார்கள். மற்றும்படியாக அவர்கள் 9க்குத்தானே, நாங்க 9:10 9:15 போலாம். அது எம்மவர்களுடைய பழக்கமாக போய்விட்டது. ஆகவே இளையவர்கள் என்றாலும் திருந்தலாம் என்ற எனது சிந்தனை வந்தது. நன்றி, வணக்கம். இசக்கா? ஆமா, உண்மைதான். தமிழ் அவர்கள் சொன்னது உண்மைதான். இப்ப நம்முடைய எங்களுடைய ஆலயங்களை பாருங்கள். இந்த இப்ப இந்திய மக்கள், இந்த பிரெஞ்சு மக்களுடைய ஆலயங்களுக்கு போனால் 9 மணினா சரியாக 9 மணிக்கு, 10 மணினா 10 மணிக்கு அந்த ஆலயத்தில் வழிபாடுகள் ஆரம்பமாகிவிடும். எங்களுடைய தமிழ் பூசை என்று சொன்னால் 4 மணிக்குத்தானே ஃபாதரே பிந்தி வருவார். நாங்கள் கொஞ்சம் பிந்தி போகலாம் என்று பிந்தி தான் போகிறார்கள். ஆனால் இப்போது அது கொஞ்சம் எங்களுடைய ஆலயங்களில் திருந்தி இருக்கிறது. கைமுறை கொஞ்சம் வருகிறவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் வல்லமையாகவே பூசை ஆரம்பமான பிறகுதான் மக்கள் வருகின்றார்கள். அது நம்முடைய மக்களுடைய மனதில் ஊறி போன ஒரு செயலாகவே அந்த இந்தி வரது இருக்கிறது. நேரத்தை கணக்கில் எடுப்பதில்லை, கவனிப்பதில்லை என்றதுதான். இப்ப நேரத்துக்கு நாங்க இருந்தா எங்களுடைய எல்லா கடமைகளையும் நாங்கள் சரியாக ஆற்ற முடியும். என்ன நேரத்தோட நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தா, கொஞ்சம் பிந்தி போனா நாங்களும் அவசரப்படுவோம். எங்களுக்கும் அது சரியாக செய்ய முடியாத ஒரு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் என்றுதான் நானும் அது நேரத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உதாரணமாக நாங்கள் எங்களுடைய பஸ் டைம் ஒரு 10 மணிக்கு வருது, 10:2க்கு வருதுன்னு சொன்னா, நாங்க 10 மணிக்கு ஓடுனா பஸ் போயிடும். அப்ப நாங்க 10 நிமிஷம் அதுல இருக்கும்போது அதுக்கு நாங்க அந்த அடுத்த பஸ்ஸுக்கு நாங்க நின்று அதுல போகும்போது எங்களுடைய வேலைகள் பாதிக்கப்படுகிறது, எங்களுடைய அந்த சொன்ன டைம்கள் தவறப்படுகிறது. அதனால நாங்க நேரத்தை கடைப்பிடிக்க வேண்டியது எங்களுடைய உண்மையான ஒரு நிகழ்வு சொல்லிக்கொண்டு நானும். நன்றி. நேரம் என்பது காலத்தின் கடமை, முக்கியம். நேரம் எங்களுக்காக ஓடாது, நாங்கள் தான் நேரத்தை நாங்கள் எல்லா விஷயத்திலும் ஒவ்வொரு தடவை சொல்லுங்க. எங்களுக்காக நேரம் நிக்காது, நாங்க தான் நேரத்துக்கு கடைபிடிக்க வேண்டும். ஆமா. அக்கா என்ன சொன்னீங்க? நேரம் எல்லா விஷயத்திலும் நேரத்தை கடைப்பிடிக்கத்தான் வேணும். இப்ப பாமுகத்திலும் அந்தந்த அந்தந்த நேரத்துக்கு அதுல செய்து முடித்தாலும் அந்த நல்ல எல்லாரும் இருக்கணும் ஒரு சந்தோஷமா இருக்கும். எல்லா விஷயத்திலும் நேரத்தை கடைப்பிடிக்கணும். சின்ன நன்றி. அவர்களும் இணைந்திருக்கிறார். எல்லா விஷயத்திலும் நாங்கள் நேரம் என்ற முக்கியமானது. நேரம் போனால் எல்லாம் வீணா போடும். பஸ்ஸோ சரி, ட்ரெயினோ சரி, அல்லது ஒரு நிகழ்ச்சியோ சரி, திருவிழாவோ சரி, கோயிலோ சரி, எல்லா விஷயத்திலும் இப்போ பாமுகத்திலும் கூட நாங்கள் நேரத்துக்கு எங்களோட நிகழ்வுகளை செய்துட்டு போனால் அது ஒரு பார்த்துருக்க கூப்பிட தேவையில்லை. எல்லாரும் நேரத்தை கடைபிடிக்கணும். நேரம் என்பது கட்டாயமானது. நீங்கள் அந்தந்த இதுக்குள் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்தால் எல்லோருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். லக்ஷிகா, வணக்கம். லக்ஷிகா, உற்சாகமான இனிய காலை வணக்கம். கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் அந்த நேரத்தை பார்த்து தான் வேலை செய்யறேன். சமைக்கல, சமைச்சு போட்டு வேலைக்கு போகணும். அப்ப நேரத்தை பார்த்துதான் செய்து கொண்டிருந்தேன். கொஞ்சம் தவற விட்டாலும் பிறகு வேலைக்கு போக பிந்திடும். ஆகவே நேரங்களை அந்தந்த நேரத்துக்கு கடைபிடிச்சுதான் செய்ய வேணும். மற்றது நான் சொல்ல வந்த சிந்தனை என்னண்டா, இப்ப ஒருவரோட அன்பாக கதைக்க வேண்டும். இனிமையாக கதைத்தால் அவர்களுடைய உள்ளம் பூரிப்படையும். இந்த ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதலன் நான் தான் என்ற மாதிரி ஒரு பொய்யை கண்டாலும் அவர்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னால் அவர்கள் அதை நினைத்து நினைக்கும்படியாக நினைத்து அவர்கள் சந்தோஷம் அடைஞ்சு பூரிப்படைவார்கள். நீதினியும் நானும் ஒரு கடைக்கு போயிருந்தோம். அப்ப தெரிந்தவர்கள் 2 வேறு நாட்டவர்கள். அவர் 2 பேரையும் பார்த்துட்டு உன்னுடைய சகோதரி என்ன கேட்டார். பார்த்து இது ஆம்பளை பிள்ளையோட போனா, எங்களோட பிள்ளை ஆண் பிள்ளைகளோட போனா கேட்க மாட்டேன், உன்னுடைய கணவரை சொல்லி கேட்க மாட்டேன். ஆம்பளை பிள்ளைகளை பார்த்துட்டு
அல்லது அப்படி உன்னுடைய சகோதரன் வந்து கேட்க மாட்டேன். அதே இது இங்கத்த நாட்டவர்கள் பெண்களோட வளர்ந்த பிள்ளைகளோடு போகும்போது கேட்பார். அப்ப எனக்கு தெரியும் அது பொய் என்று சொல்லி, ஆனாலும் நினைச்சு ஒரு குறிப்பு, அட என்ன பார்த்த ஒரு சகோதரி சொல்லிட்டு அப்படி என்று சொல்லி அப்புறம் அந்த வார்த்தையை நினைச்சாலே ஒரு மனதில் ஒரு பூரிப்பு வரும். அப்போதுதான் நினைச்சேன், ஒரு சில பேர் சொல்லி இன்னும் இப்படி மொத்தமா வந்துட்டீங்க, இன்னும் இப்படி வயக்கட்டு போட்டியே அப்படி என்று சொல்லாமல் அவர்களை பார்த்து நல்ல இளமையா இருக்கிறீர்கள், நல்ல அழகா இருக்கிறீர்கள் அப்படி என்று சொன்னால் அவர்கள் பொய்யாக இருந்தாலும் அது ஒரு நினைக்கும் போது அவர்களுடைய மனதில் சந்தோஷம் ஏற்படும் என்ற ஒரு சிந்தனை எனக்கு தோன்றிச்சது. அதுக்காக ஓரளவு அவர்களை சந்தோஷப்படுத்தும்படியான வார்த்தைகளை நாங்கள் கதைக்க வேண்டும் என்று உணர்ந்து கொண்டேன். கொஞ்ச நேரம் இணைந்திருக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி. எனக்கு வந்த ஒரு சிந்தனை என்னவென்றால், 2 நாட்களுக்கு முன்னுக்கு எனக்கு ஒரு தொலைபேசி ஒன்று வேறொரு நாட்டிலிருந்து வந்தது. ஆனால் நானாக்கா இந்த விடுமுறைக்கு ஏற்கனவே ஒரு 4 மாதத்துக்கு முதலே நாங்கள் கதைத்திருந்தோம். ஆனால் எங்களோட படித்தவர்கள் எல்லாம் ஒரு இடத்தில் ஒன்று கூடுவதற்காக அவர்கள் கதைத்திருந்தார்கள். அப்பொழுது நாங்கள் இந்த விடுமுறையை நாட்களில் இத்தனை நாட்களில் நாங்கள் அந்த நாட்டில் நிற்போம், இந்த இடத்தில் ஒரு நாளில் சந்திக்கலாம் என்று சொல்லித்தான் ஏற்கனவே அறிவிச்சிருந்தோம். ஆனால் கேட்டிருந்த ஒரு நான் நேரடியான மற்றவரோட ஒரு தொடர்பு இல்லையா, ஏன்னா என்னோட கதைத்திருந்தவர் ஒருவருடைய என்னோட படித்த ஒருவர், அவர் மாறி விளங்காமல் இந்த நாங்கள் போற அந்த பயணத்தின் இதை மாறி அவர் நாங்கள் திரும்பி வர அந்த கணக்குக்கு டிக்கெட்டை புக் பண்ணி விட்டுட்டார். அப்பொழுது அவர் 2 நாட்களுக்கு முன்னுக்கு எடுத்து சென்னை என்ன செய்கிறேன்னு தெரியாம, அவருக்காக நாங்கள் டிக்கெட்டை மாற்ற முடியுமா? நான் சொன்னேன், அப்படி மாற்ற முடியாது, எங்களுக்காக, நாங்கள் அவருக்காக போகவில்லை தானே. இல்ல, நாங்கள் அவருக்காக போகவில்லை, எங்களுக்காக தானே நாங்க போவோம். நான் டிக்கெட் மாற்ற மாட்டேன், நீங்கள் விரும்பினா நீங்கள் மாத்தி கொண்டு வரலாம், எனக்கு அது பற்றி பிரச்சனை இல்லை. நான் மற்றவருக்காக போகவில்லை. நான் ஏற்கனவே முதல் அறிவிக்க எனக்கு இது பெருசாக உடன்பாடு இல்லை. ஆனா நீங்கள் கேட்கிறன்றதுக்காக, ஆனா நான் அந்த டைம் போறண்டபடியா நான் உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இது கொள்ளிக்க, மற்றபடியில இல்லை. அவர்கள் கொஞ்சம் மனவருத்தமாக கதைத்ததாக சொல்லி இருந்து, அதுக்கு நான் சொன்னேன், நாங்க ஒண்ணும் செய்யல. நீண்ட காலமாக நான் படிச்ச 7ஆம் 8ஆம் ஆண்டுக்கு பிறகு இதுவரைக்கும் நான் ஆளை காணவே இல்லை, காலவும் இல்லை, நான் தொடர்பில் இல்லை. ஆனால் அவர் இங்கிலாந்தில் தான் இருக்கிறார், நான் தொடர்பில் இல்லை. மற்றவரோட நல்ல தொடர்பில் இருக்கிறார்கள். அவர் தான் கேட்டார் என்ன செய்வது. நான் சொன்னேன், என்னால முடியாது, நான் டிக்கெட்டை எனக்கு என்றால் நான் போட்டுட்டு இதன்று நான் உடனடியாக எனக்கு அது செய்ய முடியாது, நீங்கள் விரும்பினா நீங்கள் மாறி வந்துட்டு வாங்கொண்டு சொல்லி இருந்தேன். எனக்கு அது என்ன பொறுத்தளவில் அது சரியாக எனக்கு பட்டது. ஏனென்றால் நாங்கள் எங்களுக்காகத்தான் நாங்கள் போறதையே மற்றவைக்காக நாங்கள் போறதில்லை தானே. அவர் வேணுமென்றால் அவர் டிக்கெட்டை மாத்தி கொண்டு முன்னுக்கு வரலாம், அதை இதெல்லாம் உண்டு. நான் எனக்கு அது ஒரு இதாகப்பட்டது. ஏனென்றால் இவ்வளவு செலவழித்து போறதுன்றதுக்காக நாங்கள் மற்றவர்களுக்காக எங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. அது எனக்கு ஒரு பட்டது. சாந்தினி நிக்கிறா. வணக்கம் சாந்தினி. இனிய உற்சாக வணக்கம் செல்வியக்கா, இணைந்திருக்கிற உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் கதையுங்கள், நான் வேலையில் நிற்கின்றேன், ஏதாவது தோன்றினால் கதைக்கிறேன். நன்றி. அடுத்தது பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, இப்போது 9:27 நீங்கள் 9 மணிக்கு கட்டாயம் வர வேணும். ஏனென்றா சிந்தனை சொல்ற நேரம் 9க்கு தொடங்கிடும். ஆனா இன்று நீங்கள் சொல்லுங்கள், இனிமேல் 9 மணிக்கு சரியா பாருங்கள் பாலன் வேலுப்பிள்ளை. அடுத்த நிகழ்வு ஆரம்பிச்சு ஆகிட்டது. அதான் என்ன செய்ய போறீங்க பாலன் வேலுப்பிள்ளை? சிந்தனை சொல்ல போறீங்களா இல்ல அடுத்த நிகழ்வுக்கு இடம்பெறீர்களா? சொல்ல நேரம் காணுமா? விளங்கல சொல்ல நேரம் காணுமோ? இல்லாட்டி நான் அடுத்த நாளைக்கு வரேன். இப்ப நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.
நன்றி. அடுத்ததாக நாங்கள் தமிழரக்கா பொறிச்சொல்லோடு இணைந்து கொள்வோம். ஆம். தையல் பொறிச்சொல். நான் அதற்கு முதல் எனக்கு ஒரு இது நான் இவருடைய பொறிச்சொல்லுக்கு பின்னர் செய்தியை போட்டுக் கொள்ளுவேன். ஓகே. தையல் ஜியாக்கா நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே, நீங்கள் பொறிச்சொல்லோடு இணைந்து கொள்ளுங்கள். தையல் என்பது இன்றைய பொறிச்சொல். ஜியாக்கா ஆரம்பித்துக் கொள்ளுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய பாமுக பொறிச்சொல் செவ்வாய்க்கிழமைக்குரியது தையல். எனது ஆக்கம் 4053. தையல். இப்போது எல்லா நாடுகளிலும் பெண்கள் தையல் நிலையங்கள் வைத்து தையல் தைத்து பணம் சம்பாதிக்கிறார்கள். அதில் 2 விடுதல் இருக்குது. தையல் எண்ணும் இருக்கிற, தைக்கிறது எண்ணும் இருக்கின்றது. தையல் பெண்களையும் குறிக்கின்றது. தையல். எனது கை முறிந்த போது மருத்துவர் சிகிச்சை மூலம் அதை வெட்டி தையல் போட்டுள்ளார்கள். அந்த அடையாளம் இன்றும் இருக்கின்றது. தையல் போட்டார்கள், அது பொருத்துறதுக்காண்டி தையல் போட்டார்கள். தையல் பெண்கள் என்று சிறப்பு பெயருடையதாக வாழ்ந்து வருகின்றனர். தையல் நாயகி, தையல் அம்மி என்ற பெயரோடு சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள். பெண்கள் என்று ஒரு பதமும் இருக்கின்றது. தையல் மிஷின்களை பண்ணி வலுவிழந்த பெண்களுக்காக மக்களை சிலர் அன்பளிப்பாக கொடுத்து வருகின்றனர். தையல் மிஷின் என்று ஒரு பதம் இருக்கின்றது. அடுத்த தையல். குயவன் சட்டி பானை கூசாம் நிலையில் அழகாக புனைவான் என்றும் ஒரு பதம் இருக்கின்றது. இவ்வளவுதான் எனக்கு தெரிந்த தையல் பதங்களாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். நானும் சொல்லிவிட்டு செல்வேன். தையல் வேலை செய்பவர்கள் மிக நுணுக்கமாக செய்வதை கண்டிருக்கிறேன். அடுத்தது தையல் என்று பெண்களையும் அழைப்பார்கள். பெண்களுக்கு தையல் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. மற்றது எங்களுக்கு ஆபரேஷனுக்கு என்ன தமிழ் சொல்றது உண்மையான தெரியல. நன்றி. சத்திர சிகிச்சை செய்தால் தையல் போட்டு விடுவார்கள். பின்பு அதை அவுப்பதையும் கண்டிருக்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் அக்கா. வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் தோப்பாளி அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, பாமுக பொறிச்சொல் என்று தையல். என்னுடைய தையல் என்று 1099 ஆகின்றது. தையல் இது பெண் துணி தைத்தல், மருத்துவ தையல், மேகம், அழகு, அலங்காரம், புனைதல் என்ற சொற்களை கொண்டு இந்த தையல் வருகின்றது. தையல் என்பது ஒரு மாதத்தின் முதல் எழுத்து தை என்று குறிப்பிடப்படுகின்றது. தை என்று தை மாதங்களில் ஒன்று. பெண்களை குறிக்கும் தையல் இயந்திரங்களால் அதாவது பெண்களின் வாழ்வாதாரம் மேலோங்கி உள்ளது. தையல்களின் வாழ்வாதாரம் மேலோங்கி உள்ளது. துணிகளை தைத்தல், பல வகையான ஆடை வகைகளை தைக்கின்றார்கள். மிகவும் அழகாக நுணுக்கமாக அந்த ஆடைகள் தைக்கப்படுகின்றன. அலங்காரம் என்பதும் தையலை குறிக்கின்றது. தையல்களுக்கே உரிய ஒரு செயல்பாடு, அதாவது பெண்களுக்கே ஒரு செயல்பாடு அலங்காரம் என்று சொல்லலாம். அலங்காரம் செய்யும் போது அவர்களின் அழகு என்ற ஒரு அவர்களுடைய அழகு அற்புதமாக இருக்கும். அந்த தையல்களின் அழகு அலங்காரம் தையல் செய்யும் போது தையல்களின் அழகு அற்புதமாக இருக்கும். உடம்பில் ஏற்படும் காயங்கள், சத்திர சிகிச்சை செய்யும் போது மருத்துவர்கள் அந்த காயங்களை கிழித்து அல்லது வெட்டி அந்த காயங்களை தைத்து விடும்போது காயங்கள் விரைவாக ஆறிவிடும் என்று சொல்லப்படுகின்றது. இது மருத்துவ தையல் என்று குறிப்பிடப்படுகிறது. மற்றது மேகத்தையும் தையல் என்று குறிப்பிடுகிறார்கள். தை மாத மேகம் தரையில் ஆடுதல் ஒரு திரைப்பட பாடல் ஒன்று இருக்கிறது. தை மாத மேகம் தரையில் ஆடுதல் ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. மற்றது ஒப்பனை என்று சொல்லுகிறார்கள். ஒப்பனை சொல்லுவது அந்த மேக்கப் பண்றதுன்னு சொல்லுவார்கள் செய்கிறது. அதுவும் இந்த தையல் என்ற பொருளோடு தான் வருகின்றது. இப்ப புனைகிறது, இப்ப சொன்ன மாதிரி புனைகிறது, செயல புனைஞ்சுவது, கவிதைகள் புனைவது, அதெல்லாம் தையலை குறிக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டு மிகவும் அழகான சொல்லு தையல். நன்றி, வணக்கம். நன்றி. எல்லா தையலும் வந்துடுது, இனி தைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா உண்மை நீங்க சொன்ன மாதிரி அந்த அழகு சொல்றதுதான் அந்த அதைத்தான் தையல் என்ற ஒரு பதமும் இருக்கு. அந்த காலங்களில் எல்லோரும் அந்த சிறு துணிகளை
அந்த கிழிந்து விடும் அந்த துணிகளை தைத்து தைத்து தான் போடுவது. எத்தனையோ பேர் தைத்து தைத்து போட்டுக்கிட்டு திரிவார்களே. இப்ப இந்த காலத்துல நாங்க காணாம போனா தூக்கி எறிஞ்சிடும். அந்த காலத்துல அந்த தையல்கள் தச்சு அந்த பிரிஞ்சு போன துண்டுகளை அந்த தச்சு ஒட்டு போட்டு தச்சு உடுத்தின அந்த நினைவுகளை இந்த நேரத்துல நாங்க கொண்டு வருவோம். ஏன்னு சொன்னா அந்த பள்ளிக்கூடங்களுக்கு போற நேரத்துல கூட அந்த சுருக்குகள் எல்லாம் தச்சு கொண்டு வருவார்கள். சில தைக்காமலே அலுப்பினத்தியல் அந்த பின்களை குத்தி கொண்டு வருவார்கள். தையல் அதாவது கைத்தையலும் இருக்குத்தானே, நிறைய கைத்தையல்கள் இருக்குது. மிஷினாட வைக்கிறது அந்த காலத்துல கைத்தையல்கள் தான் அதிகமாக இருந்தது. அந்த களி நூலால வைக்கிறதும் நல்ல கை மெஷின் பார்த்து இருக்கிறீங்க. கை மெஷின் கையால சுத்துறது அந்த மெஷினால அது எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா? ஒரு கையால இந்த கையால வைக்கணும், ஒரு கையால சுத்தணும். மற்ற சொல்லுவார்கள் வந்து பக்கத்துல இருக்காக்க சுத்த சொல்லி அது அந்த அந்த அந்தந்த கணக்காத்த கையால சுத்தி தான் அந்த தையலை தைக்கிறது. கை மிஷின் தையல் மிஷின் கை தையல் மிஷின் சொல்லுவாரு. நாங்க இந்த பின்னுறதும் கை வேலை தானே, கைவேலைகள் செய்வோம். அது பின்னுறதெல்லாம் அந்த தைக்கிறது தானே, நூலால தைக்கிறது அந்த அதெல்லாம் தையலுக்குள்ளதான் வேணும். நகுலவதி அவர்களே, கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். நீங்கள் பொறிச்சொல் போடுவது எதுக்கு என்று எனக்கு பார்க்க முடியாது. சரி, நான் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராவது தையல் என்ற இதுக்கு நீங்கள் இணைந்து கொள்ளலாம் பொறிச்சொல். நான் நகுலவதி அவர்களின் செய்தியை போடுவோம், பிறகு நாளைக்கு போடுவோம். வணக்கம் செல்வியக்கா. தையல் எல்லாம் வந்துட்டு, தையல்ன்றது நீங்க சொல்லிட்டீங்க. தையல் என்றால் பெண்ணை குறிக்கும், தையல் என்றால் தைக்கிறத குறிக்கும் என்று சொல்லுவோம். தையலும் ஒரு இலக்கண ரீதியா பார்க்க வினை சொல்லாயும் வருகிறது, பேர் சொல்லாயும் வருகிறது. தையன்றது தைக்கிறதை குறிக்கிறபடியினால வேற கருத்துகள் இதுல வெளிப்படையாக இல்லை. ஆனால் நான் நினைக்கிறேன் அகராதி பார்த்தா நிறைய வேற கருத்துகள் இருக்கலாம். இதெல்லாம் நேரடியாக நாங்க பாவிக்கிற சொல்லித்தான் தையல். வேற சொல்லுகளாக எனக்கு தெரியவில்லை, பாவிக்கிற சொல்லுகள் தான் இருக்குது. நன்றி சாந்தினி. நிறைய பாடல்களையும் பெண்ணுக்கு தையல் என்று சொல்ற நிறைய பாடல்களும் இருக்குது. பெண்களை நிறைய பாடல தையலே உன்னை நினைந்து நினைந்து உருகி என்று சொல்லி ஒரு பதம் ஒன்று இருக்குது, பாட்டு பதம். சினிமா பாடலா அல்லது சும்மா ஒரு சங்கீத கர்நாடக பாடல் நினைக்கிறேன். கல்யாணி ராகத்துல இருக்குது அந்த பாட்டு. இப்படி புது பாட்டு இருக்கு. தை என்ற பாட்டு இருக்கு தானே. தை மாத மேகம், தை மாத மேகம், தையல் தரையில் ஆடுது அப்படின்ற பாடல் இருக்குது. சரி, இப்பொழுது நீங்கள் செய்தியையும் கேட்டுவிட்டு அப்புறம் வந்து செய்தி வாசிப்பரம்பு இருக்கிறது, உரை அரம்பு இருக்கிறது, தினக்கவி எல்லாத்தையும் போடுவோம். நகுலாவதி அவர்களுடைய பொறிச்சொல் இல்லையா? அது தெரியல, பார்க்கணும். யார பத்மினி இணைஞ்சிருக்கிறீங்கள்? தையல் பொறிச்சொல்லோடு இணைந்து கொள்ள போறீங்களா? வணக்கம் அனைவருக்கும். செல்விக்கும் வணக்கம். என்னென்றால் முதல் வந்தவே நான் முதல் பாமூத்துல கேட்டுக்கணும் இருந்தேன். நான் என்னடா ஜூமா போடாமல் இப்ப போட்டிருந்தேன். ஆனா எல்லா தையலும் முன்னுக்கே வந்துட்டுது. ஆமா, இப்ப முடியா கேட்டுக்கொண்டிருங்கோ. இனி போய் நான் ஏதாவது ஒரு சின்ன ஒரு அடுத்த தொகுப்பாளர் இணையும் பெறும் ஏதோ ஒரு டொபிக் கொண்ட கொடுத்து கதை. முள் குத்துறதுன்னு சொல்றதையும் முள் தைத்து விட்டதுன்னு சொல்லுவார்கள். எல்லாம் முள் தைக்கிறது, முள் தைத்துட்டுன்னு சொல்லுவார்கள். முள் குத்துறதையும் தைப்பதுதான் சொல்லுவார்கள். நான் இனி போய் குளிச்சுட்டு ஓடி வரேன். நீங்க வாங்க, போட்டு வாங்க. அதனுடைய கேட்கும். நான் மியூட் பண்ணிட்டு நன்றி அனைவருக்கும். சத்தம் வரையில செய்தியின் சத்தம் வரையில வா தெரியல.
ஒரு நிமிடம் செல்லும்